பேக்ரவுண்டை தரவா செக் பண்ணேன். நீ எத்தனையோ குடும்பங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்க. உண்மையாவே நீ கிரிமினல் இல்லதான். என்ன காரணத்துக்காக உன் பொண்டாட்டியை கொண்டாங்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயம். உன்னை நான் கெஞ்சி கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான். தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்கோ. தர்மத்தை காப்பாத்து. அந்த தர்மம் நிச்சயமா உன்னை காப்பாத்தும். நீ மட்டும் அப்படி செஞ்சனா ஒரு உயிரையே காப்பாத்துறவனாவ, ஒரு தாயோட மனசை குளிர் வச்சவனாவ. நீ தண்டனையில இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு அப்பாவிய மாட்டி விட்டுருக்க. ஒருத்தங்களுக்கு தேவை வந்துச்சுன்னா சொத்தையோ இல்ல பணத்தை தான் அபகரிப்பாங்க. ஆனா நீ அநியாயத்துக்கு ஒரு பையனோட உயிரையே அபகரிச்சிட்ட. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீ, உனக்கு இது தப்புன்னு தோணலையா? அதான் நான் சொல்றேன், செஞ்ச தப்ப ஒத்துக்க, நியாயத்தை காப்பாத்து. உனக்கு தண்டனைகள் குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீ என்ன ஏமாத்தினங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் நான் பேசல. ஆனா ஒரு அப்பாவிய மாட்டி விட்டங்கிறதுக்காக கோவத்துல தான் நான் அன்னைக்கு அப்படி பண்ணேன். உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தா ஐம் சோ சாரி. கடைசியா ஒரு முறை நான் உன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன். ஒரு முறை மனிதாபிமானத்தோட கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ். சிங்கத்தை பார்த்து சேலஞ்ச் பண்ற நீங்க இவ்வளவு சிம்பிளா சரண்டர் ஆவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல சார். இப்படிப்பட்ட நிலைமையிலையும் நீங்க நியாயத்தை பக்கம் நிக்கிறீங்க. அதனாலதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். இப்ப நீங்க ஒன்று சொன்னீங்க, நான் கிரிமினல் இல்லைன்னு. அது போதும் சார். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அன்னைக்கு அஞ்சலி என்ன புரிஞ்சுக்காம போய் சரண்டர் ஆகுன்னு சொன்னா. சரண்டரா? எதுக்கு? தோல்வி என்றால் என்ன என்று தெரியாத சித்தார்த் இந்த திரைத்துறையின் வரப்பிரசாதம். நமக்காக சிறந்த இயக்குனர். இந்த சிறு வயதிலேயே நமது தமிழ் திரைத்துறையை உயர்நிலைக்கு கொண்டு சென்ற மாபெரும் வித்தகர். என்ன நீ பாட்டுக்கு தனியா கிளாப் பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. ஸ்டேஜ்ல என்ன பத்தி பேசுறதெல்லாம் நினைச்சு பாத்தியோ? அதான் கிளாப் பண்ணிட்டு இருக்க. அவ்வளோ கரெக்டா எப்படி சொன்ன? நான் டைரக்டர் பேபி. நீ அதிகமா ட்ரீமுக்கு போயிட்ட. ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டினா உன்னோட இமேஜ் போயிடும். அதெல்லாம் போவாது. எல்லா போலீஸ்க்கும் என்னதான் நல்லா தெரியும்ல. ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க. ஆனா தினமும் நான் ஓவர குடிக்க மாட்டேன்ல, உனக்கு தெரியும்ல. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். கொஞ்சம் அதிகமாயிடுச்ச. அஞ்சலி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சக்சஸ் கொடுக்கிற போதைக்கு முன்னாடி இந்த ஆல்கஹால் கொடுக்கறது நத்திங். ஹே சித்தார்த், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்ககிட்ட ஏற்கனவே முன்னான் ஒருத்தன் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு சொன்னல. திடீர்னு ஒரு நாள் ஹரிகரன் சார் வீட்ல கார்பெண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அவன் முழுசா மாறிட்டான்னு தான் தோணுது. டேய் உன்ன டேய் டேய் சாரிங்க. என்னடா நினைச்சுக்கிட்ட? இப்படி என்ன பண்ணுவாங்க? ஏடா நான் செத்துருந்தா என் வீட்டை பார்க்கறது யாரா? சொல்றா, சொல்லு. என் குடும்பம் என்னடா இருக்கும்? ஏடா ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்தா என்ன ஏதுன்னு தெரியாதா? அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் சார். அவருக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். இவர் உங்களுக்கு யாருன்னு தெரியும்? யாரா இருந்தா எனக்கு என்ன? இவர் வேற யாரும் இல்ல, சினிமா டைரக்டர் சித்தார்த். சாரி சார், கோவத்தில் உங்களை இந்த மாதிரி அடிச்சிட்டேன். உங்கள் சினிமாலாம் பார்த்துருக்கேன் சார். நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க சார். என்னை மன்னிச்சிருங்க சார். அம்மா நீங்களும் மன்னிச்சிருங்க. சித்தார்த், சித்தார்த் போலமா? வாங்க.
சாலையில் நடந்த ஒரு விபத்தால் ஒரு குடும்பத்தை துக்கத்தில் ஆழ்த்தியது. ஞாயிற்றுக்கிழமை இரவு தங்கராஜ் என்ற விவசாயி மார்க்கெட் யார்டில் நெல் விற்ற பணத்தோடு வீட்டுக்கு செல்லும் வழியில் அடையாளம் தெரியாத வாகனத்தால் இடித்து தள்ளப்பட்டார். விவசாயத்தை தவிர எந்த தொழிலும் தெரியாத அந்த குடும்பத்தினர் ஆதரவின்றி நிற்கிறார்கள். தன் கணவர் செய்த கடனை எப்படி தீர்க்க வேண்டும் என்று தெரியாமல் மற்றும் 2 குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று புரியாமல் தன் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து தானும் அருந்தினார். இதில் தாயும் மூத்த மகளும் இறந்துவிட்டனர். இளைய மகள் ஐசியூவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். ஏற்கனவே 2 நாளாக சடலங்கள் மார்ச்சுரியில் இருக்கும் நிலையில் கோமாவில் இருக்கும் அந்த குழந்தையை கோர்ட்டு பர்மிஷனுடன் 1 நிமிடம் குடும்பத்தாரின் சடலங்களை காண்பிக்க மருத்துவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த குழந்தை பெற்றோர்களை பார்ப்பது சரியா தவறா என்று விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. என்கிட்ட எதுவுமே சொல்லாம நீ எங்க போயிட்டு இருக்க அஞ்சலி? வா உள்ள போலாம். அப்படி பயந்து பயந்து பார்க்காத அஞ்சலி, என்னால தாங்க முடியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே போயிட்டு இருக்க. அதுக்கு தெம்பு இருக்கணும் இல்லையா? பாரு எவ்வளவு டயர்டா இருக்கன்னு. சாப்பிடு அஞ்சலி. அஞ்சலி சாப்பிடு. நான் சரண்டர் ஆகணும், அதான உனக்கு வேணும்? அதனாலதான் 2 நாளா சாப்பிடாம அதே ரூம்ல நீ அடைஞ்சு கிடக்குற. நான் ஒன்னும் கிரிமினல் கிடையாதுமா, கிரியேட்டர். என் லைஃப்ல நான் எப்பவுமே யார்கிட்டையும் திட்டு வாங்கினதில்ல. என் ஹார்ட் ஒர்க்கால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சொசைட்டியில பேரு புகழ் எல்லாத்தையும் சம்பாரிச்சிருக்கேன். இந்த நேரத்தில் அந்த விவசாயி ஒரு சிகரெட்டை போட்டன்னு ரோட்ல அவன் என்ன அடிச்சதும் என்னால அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியல. அதனாலதான் கோவத்துல நான் என்ன பண்ணுன்னு தெரியல. அந்த கோவத்துல தான் எல்லாமே நடந்தது.